கர்நாடக மாநிலத்தில் SSLC விடைத்தாளில் 500 ரூபாய் தாளை இணைத்து டீ செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் சார் என மாணவர்கள் லஞ்சம் கொடுத்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. தேர்வில் தேர்ச்சியடைய மாணவர்கள் மேற்கொண்ட நூதன வழிமுறைகள் என்ன? ரேஷன் கார்டுக்கு லஞ்சம், பிள்ளைகள் ஸ்கூல்ல சேர்க்க லஞ்சம், ரயில்வே டிக்கெட்டுக்கு லஞ்சம், விவசாய கடனுக்கு லஞ்சம், பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும், பிரசவ ஆஸ்பத்திரியிலிருந்து சுடுகாடு வரைக்கும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். இந்த வரிசையில் தற்போது பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பாஸ் போடுவதற்கு லஞ்சம் கொடுத்து கர்நாடக மாநில மாணவர்கள் ஒருபடி மேலே போய் தேசிய ஒருமைப்பாட்டை லஞ்சத்தின் மைய புள்ளியில் நிலைநாட்டியிருக்கின்றனர். இதை லஞ்சமாக நினைக்காதீங்க சார், சும்மா டீ செலவுக்கு வச்சுக்கோங்க சார் என விடைத்தாளில் 500 ரூபாய் தாளை ஒட்டி அனுப்பிய மாணவர்கள் மீது கர்நாடக போலீசார் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றனர்? கர்நாடக மாநிலத்தின் பெலகாவி மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஏராளமான மாணவ மாணவியர் பங்கேற்றனர். வருடம் முழுவதும் கடினமாக உழைத்து படித்த மாணவ மாணவியர் குனிந்த தலை நிமிராமல் பரீட்சை எழுதிய நிலையில் நாளை பார்த்துக் கொள்ளலாம் என காலத்தை கடத்திய மாணவர்கள் மட்டும் தில்லாலங்கடி வேலையில் ஈடுபட்டனர். மைக்ரோ ஜெராக்ஸ் எடுத்து விட்டடிப்பது எல்லாம் பழைய காலம், அதில் நிறைய ரிஸ்க் இருக்கிறது. அதைவிட ஸ்மார்ட்டாக யோசித்து விடைத்தாள் திருத்தும் ஆசிரியரையே கரெக்ட் செய்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றனர். அதற்காக விடைத்தாள்களில் அவர்கள் செய்த காரியம் தற்பொழுது நாட்டையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. அதில் ஒரு மாணவர் விடைத்தாளில் 500 ரூபாய் பணத்தை இணைத்து சும்மா டீ செலவுக்கு வச்சுக்கோங்க சார், பாஸ் போட்டு விட்டீங்கன்னா இன்னும் சில 500 ரூபாய் நோட்டுகள் உங்களை தேடி வரும் என பேரம் பேசியிருந்தார். மற்றொரு மாணவரோ காலில் விழாத குறையாக விடைத்தாளில் கெஞ்சி கதறியிருந்தார். என்ன தயவு செஞ்சு பாஸ் பண்ணுங்க சார், என் காதல் உங்க கையில தான் சார் இருக்கு, நான் பாஸ் ஆனாதான் சார் என் காதல் தொடரும். ஒரு செடியில ஒரு பூ உதிர்ந்துச்சுன்னா இன்னொரு முறை பூக்காது சார் என பக்கம் பக்கமாக தனது காதல் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். வேறு சில மாணவர்கள் நீங்க பாஸ் பண்ணா பணம் தர்றேன், டீலா நோ டீலா என கட் அண்ட் ரைட்டாக விடைத்தாளில் பிசினஸ் பேசி இருந்தனர். ஒரு மாணவர் நீங்க பாஸ் பண்ணலைனா என் பெற்றோர் என்ன கல்லூரிக்கு அனுப்ப மாட்டாங்க, நான் கல்லூரிக்கு போகாத பாவம் உங்க தலையில விழ வேணுமா, பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க சார் என பாவத்தை கணக்கு போட்டு எழுதியிருந்தார். இந்த விடைத்தாள்கள் எல்லாம் வெளியாகி சமூக வலைத்தளங்களில் பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது. மாநில உயர்கல்வி அமைச்சர் MC சுதாகர் இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்.